ஒரு சிலதுக்கு தர்பை புல் போடுவாங்க. ஒரு சில கிரகண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தர்பை புல் அப்படிங்கறத போடுவாங்க. பாத்திருக்கீங்களா தர்பை புல்ல? தர்பை புல் அப்படிங்கறத பாத்திருக்கேங்க. வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து குறிக்கும். தர்பை அப்படிங்கிறது கேது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். இந்த காரணங்கள்னாலதான் வீட்டுல நடக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல்லு தர்பை புல் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த காரணம் தான். இப்ப ராகு மூலியமா ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அருகம்புல் வந்து நம்ம பயன்படுத்தலாம். கேது மூலியமா ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அவங்க வந்து தர்பை புல் பயன்படுத்தலாம். ஏன்னா கேதுக்கு உண்டான சமித்துக்கள் அப்படிங்கிற வரும்போது தர்பை புல்ல வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. இப்ப இந்த கேது அப்படிங்கிறது தெய்வீகமான ஒரு தன்மையில வந்து இருக்கக்கூடியது. அதாவது மேல இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து தொடர்பு கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது தர்பை புல். அதனாலதான் ஏதாவது ஒரு ஹோமம் பண்றீங்க, வேற ஏதோ ஒரு வகையா நீங்க வந்து ஒரு பூஜை பண்றீங்க, ஒரு புனஸ்காரம் பண்றீங்க, நீங்க மூதாருக்கு ஒரு தர்ப்பணம் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மோதிரம் போடுறாங்களா இல்லையா? தர்பை புல்லான ஒரு மோதிரம் அப்படிங்கிறது போடுறாங்களா இல்லையா? பாத்துருக்கீங்களா? போடுறாங்க. பாத்துருக்கேங்க. அந்த ஒரு காரணம் தான் அது. தர்பை புல் அப்படிங்கிறது தேவதைகளோட தொடர்பு கொள்ளக்கூடியது, தெய்வீகமான ஒரு ஆற்றல் மேல இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது தர்பை புல்னு தெரிஞ்சுக்கலாம்.